சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 7/8/2025 வியாழக்கிழமை, ஆடி மாதம் 22ஆம் நாள், திரையோதசி திதி இன்று மதியம் 2:28 வரை, பூராடம் நட்சத்திரம் இன்று பகல் 2:01 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அதன் மூலமாக பணவரவுகளை அடைவதற்கோ இது உகந்த நாளாக அமையும். அதை தவிர்த்து இந்த மேற்கண்ட 3 நட்சத்திரக்காரர்களும் அவரவர்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எதையும் செயல்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய எதிலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. அதிலும் குறிப்பாக அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய, உங்கள் மதத்தை சேராத, உங்கள் இனத்தை சேராத, உங்கள் மொழி பேசாத, குறிப்பாக தமிழ்நாட்டையே சேராத யாராவது ஒருத்தர் மூலமாக இன்றைக்கு வேலை தொழில் அமைப்புகளில் நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டோடு வர்த்தக தொடர்புகள்னு சொல்லப்படக்கூடிய ஏற்றுமதி, இறக்குமதி அல்லது அங்கிருந்து ஒரு பொருள் வாங்கிறது, இங்கிருந்து அனுப்புறது என்பது போன்ற வெளி மாநிலம், வெளிநாட்டு தொடர்புகளை வைத்திருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல்லான எல்லா வியாபாரம், தொழில் நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. கோர்ட்டு சார்ந்த விஷயங்கள், காவல்துறை சார்ந்த விஷயங்களை ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே போதுங்க, வழக்கு ஒரு வழியாக முடிவுக்கே வரமாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக, என்றைக்குத்தான் இந்த விஷயத்திலிருந்து வெளியே வருவேன்னு தெரியவே இல்லையே என்கின்ற மாதிரியாக அலைந்து திரிந்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய, எதையும் சாதிக்கக்கூடிய நல்ல நாளுங்க மேஷத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இன்றைக்கு ராகு கேதுக்கள் அமர்ந்திருப்பது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா அவர்கள் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால லாபகரமான ஒரு நாளாகவே இந்த நாள் அமையும். என்ன தொழில் பண்ணலான்னு புதுவிதமான ஐடியாக்கள் வரும். வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா, தாராளமாக பண்ணலாம், அப்படிலாம் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்துடாதுங்க. வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் அமையக்கூடிய அமைப்பு, ஏற்கனவே இருக்கின்ற படிப்பை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு பிஹெச்டி மாதிரி, ஒரு எம்ஃபில் மாதிரி அந்த ஆய்வு படிப்புகள்லாம் படிக்கலாமேன்னு மாணவ கண்மணிகள் அனைவருக்குமே தங்களுடைய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் நல்ல விதமாக வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்டவங்க, ஒரு இடத்துல உட்காராம, ஒரு இடத்துல ரூமுக்குள்ளே இருக்காம, எப்போவுமே வெளியில் போய்கிட்டு டிரைவிங் மாதிரியான விஷயங்கள் அல்லது இந்த டெலிவரி பாய் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு. தினசரி கூலின்னு சொல்கிறாங்க இல்லையா, அன்றாடம் வேலைக்கு போனால் தாங்க அன்னைக்கு நைட்டோ அல்லது வாரத்திற்கு கடைசியிலேயோ எனக்கு வருமானம் என்கின்ற மாதிரியான எளிய தொழில் அமைப்புகளை செய்யக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சுப நாளுங்க இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல குருவின் பார்வையில் ராகு இருக்கிறதுனால சொந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். அரபு நாடுகள் மற்றும் மேற்கு நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு சொந்த ஊர் பற்றின நினைவு ரொம்ப அதிகமாக இருக்கும். வீட்டில் மனைவி, குழந்தைகள், கணவர் இவர் போன்றவங்க என்ன பண்ணுறாங்களோ, ஏது பண்ணுறாங்களோ, அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்களோ, அண்ணன் தம்பி என்ன பண்ணுறாங்களோ பார்த்து ரொம்ப நாளாச்சே, ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடுவோமா, பக்கத்து ஊர்லேயே இருக்கிறோம், இப்போ பஸ்ஸை பிடிச்சா நாளை காலைல போய் இறங்குறதுன்ட்டு நாடு தாண்டி நாடி இருக்கிறமே, எப்படி வர்றது போகிறது என்கின்ற மாதிரியான குழப்பங்கள், அதே நேரத்தில் சொந்த ஊர் பற்றிய பாசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்குங்க. உள்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குலதெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இஷ்ட தெய்வ தரிசனம். டக்குன்னு ரொம்ப நாளாக ஒரு கோயிலுக்கு போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்க, டைம் தான் வாக்கவே மாட்டேங்குது, இன்றைக்கி கிடக்கிறத கிடக்கட்டும், இன்றைக்கி போய் பகவானை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தே தீரணும்ட்டு காலையிலேயே போய் கிளம்பி போய் பார்த்துட்டு வந்தோன்னே என்கின்ற மாதிரியாக ஒரு புனித ஸ்தலத்தினுடைய தரிசனம், ஒரு இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். இந்த வாரத்திற்குள்ளேயே இந்த பலன் நடக்கக்கூடிய ஒரு சுபயோக ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை மிதன ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு.
கடகராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வருமானம் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். இந்த வாரம் அஷ்டம சனி முடிஞ்சது, உடனே அஷ்டம ராகு வந்து உட்காந்துருச்சே அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா, நிச்சயமாக இந்த ராகு குருவின் பார்வையில் இருக்கறனால லேசாக சின்ன சின்ன தடையை கொடுப்பாரே தவிர முழுக்க வந்து எதையுமே நிறுத்திட மாட்டாருங்க. உண்மையிலே வண்டி ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு இடையில ஒரு ஸ்பீடு பிரேக்கர் வந்துருச்சுன்னா வேகத்தை கொஞ்சம் குறைக்கிறோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு குறைவுகள் தான் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. 8ஆம் இடம் ஒரு நிலையில் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியது, எதிர்பாராத சில முன்னேற்றங்களை குறிக்கக்கூடியது என்பதால் ரொம்ப நாளாக மனசில் ஊற போட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக இன்னைக்கு வெளியே கொண்டு வந்து இதையே செய்யலாம் என்கின்ற மாதிரியான அமைப்பு, எதிர்பாராத சந்திப்புகளின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சூழல். நான் பிளான் பண்ணி போலங்க, டக்குன்னு இங்கே போனால் அவர் இருந்தார், அவர் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சவர், கொஞ்சம் நல்லா பழகினவர் தான், என் விஷயத்தை கொஞ்சம் சொல்ல போக அந்த சந்திப்பு 2 பேருக்குமே கொஞ்சம் கரெக்டாக இருந்ததுங்க என்கின்ற மாதிரியாக எதிர்பாராத சந்திப்பின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கிற சுப நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துலையும் ராசியிலையும் ராகு கேதுக்கள் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் உன்னதமாக இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. 7ஆம் இடம் என்பது மனைவி, நண்பர்கள், பங்குதாரர்கள் போன்றவர்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். மனைவி சார்ந்த விஷயங்களே இன்றைக்கி சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க என்கின்ற மாதிரியாக கணவன் மனைவிக்குள் இவர் என் பேச்சை கேட்டால் நல்லா இருந்திருப்பார், இவர் என் பேச்சை கேட்காதனால தான் இப்படி இருக்கிறாரு என்கின்ற மாதிரியாக மற்றவர்களுடைய ஒரு இணக்கமில்லாத சூழ்நிலைகளை உணரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனாலும் மத்தியானம் 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சூழ்நிலைகளின் மூலமாக என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி என்கின்ற ஒரு உயர்நிலை எண்ண மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்திலேயே திருமணம் ஆவதற்கான ஏற்பாடுகள் இந்த வருகின்ற வாரத்திலேயே, அதாவது நிச்சயார்த்தம் மாதிரியான ஒரு வராது, ஆவணி மாதம் வருதுங்க, ஆவணி மாதத்துலேயே நிச்சயார்த்தம் வச்சுக்கலாம், இந்த வருஷ கடைசியில் கார்த்திகைக்குள்ள கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்கின்ற மாதிரியாக இதுவரைக்கும் திருமணமாகாத இளைய பருவ சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை துணைவர் யார் என்பது அடையாளம் காட்டப்படுகின்ற ஒரு சிறப்பு நாளாக இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாங்க. எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க சிம்மத்தினருக்கு இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் தொல்லைகள் விலகக்கூடிய நாளாக, எதிர்ப்புகள் இல்லாமல் போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எதிர்ப்புகள் இல்லாமல் போகணும்னா நம்ம தாங்க எதிரியை ஜெயிக்கணும். ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம் வேறு மாதிரி செயல்பட்டு தானாகவே எதிரி போகக்கூடிய அமைப்புகள் இருக்குல்ல, இவரை இப்போ ஏற்று நம்ம நிற்க முடியாது, அவர் ரொம்ப ஸ்டாண்டாகி நிற்கிறாரு, நம்ம இன்னும் அப்படியே அவர்கிட்ட போய் எவ்வளோ நாள் தான் நிற்கிறதுன்ற மாதிரி எதிரியே மனசு மாதிரி உங்களை விட்டு விலகி போடுறது அமைப்பு இருக்கு இல்லையா, அது மாதிரியான நிலைமைகள் இப்போது பலகாலமாக ஒரு விஷயத்தை எதிர்ப்பாகவே பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு அது சாதகமாக மாறக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. கன்னிக்கு இப்போது பெரிய கிரகங்கள் எல்லாமே சாதகமான நிலைமையில தான் இருக்குது. ஆகவே சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. உங்களுடைய ராசிநாதனும் இப்போது வலுவாக இருக்கின்ற அமைப்பு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினையாக இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் தன்னுடைய முயற்சியை மட்டுமே முன்னெடுக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கடனை கட்டி விடுவதற்கான வருமானங்கள் எப்படி எப்படி வரும்ன்றதுல ஒரு தெளிவுகள் வரும். இந்த வகையில் இன்வெஸ்ட் பண்ணால், இந்த வகையில் வியாபாரத்தை ஆரம்பித்தா, இந்த தொழிலை இப்படி பண்ணினா இதன் மூலமாக வருமானம் ரொம்ப நாளாக நம்மளை அப்படியே உறுத்திக்கிட்டு இருக்கிற அந்த கடனை டிஸ்டர்ப் ஆகிக்கிட்டு இருக்கிறத நம்ம கண்டிப்பாக அடைக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை போன்றவைகள் இருக்கக்கூடிய 60 வயது கடந்தவர்களுக்கு நோயை பற்றிய கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இன்றைக்கு ராகு இருக்கிறார். பொதுவாகவே 5ல் ராகு இருந்தால் பிள்ளைகளை பற்றின கொஞ்சம் கவலைகளை கொடுப்பார். பருவ வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன பண்ணுதோ ஏது பண்ணுதோ என்கின்ற எண்ணங்கள் இன்றைக்கு அப்படியே மனசில் ஒரு மாதிரியாக ஓடிக்கொண்டே இருக்கும் பெரும்பாலான துலாம் ராசிக்கார பெற்றோர்களுக்கு. ஆனால் மத்தியானம் 3 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்படிலாம் ஒன்றும் நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணாது, கட்டுப்பாடோடு இருக்குது, நம்ம அப்படிலாம் வளர்க்கலை, உண்மையிலேயே நம்ம குழந்தைகள் மற்றவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை காது கொடுத்து கேட்கக்கூடாது என்கின்ற மாதிரியாக பிள்ளைகளின் மேலே நம்பிக்கையை வைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
துலாம் ராசிக்கார சகோதரிகளுக்கு இன்னைக்கு ஒரு மனசு நிறைவும் இருக்கும். தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தை கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு அல்லது திரும்பி வர்றதுக்கு ஒத்துக்குச்சு. பிள்ளைகள் அவங்கவுங்க வளர்ச்சியை பார்க்குறாங்களே தவிர பெற்றோர்களான நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை என்கின்ற மாதிரியாக ஒரு தலைமுறை இடைவெளியாக இருக்கக்கூடிய தந்தை மகன் தாய் மகள் அமைப்புகள் எல்லாமே இன்றைக்கு பெற்றோர்களுக்கு சாதகமாக அப்படியே ஒரு மாதிரியாக மாறக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு செயலை அப்படியே முடிக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்தில் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு இன்றைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் வாகன செலவுகளை கண்டிப்பாக வைப்பார். சுகஸ்தானத்தில் இன்றைக்கு ராகு அமர்ந்திருக்கிறார். குருவின் பார்வையும் அவருக்கு இருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சுகத்திற்காக செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு. அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல 100 ரூபாயோ 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ 1,00,000மோ நம்ம சுகத்துக்காக நமக்கு தேவைக்காக இன்றைக்கி செலவு பண்ணோம். போயா போ, சந்தோஷமாக தான் செலவு பண்ணோம் போ என்கின்ற மாதிரியாக கை காசை செலவு பண்ணி அதன் மூலமாக ஒரு சுகம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாகன மாற்றம் போன்றவைகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒரு வண்டியை வாங்கணும்னு முடிவெடுத்துக்கிட்டு அப்படியே ரொம்ப நாளாக தள்ளி போயிருந்த நிலைமையில் எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி இந்த வண்டியை வாங்கிடலாம், இந்த வாரத்துக்குள்ளே டெலிவரி எடுத்துடலாம், இந்த மாதத்துக்குள்ளே டெலிவரி எடுத்துடலான்னு ஒரு தீர்க்கமான முடிவு வாகன விஷயத்தில் எடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்கு. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில்நிலைகளோடு தொடர்பு கொண்டவர்கள், ஆட்டோ டிரைவர்கள், டாக்ஸி டிரைவர்கள், பைக் வச்சிருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே அதன் மூலமான வருமானங்கள் நன்றாக இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராத்திரி வீட்டுக்கு திரும்பும்போது கொஞ்சம் மனசு நிறைவாக சந்தோஷமாக இன்றைக்கி விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருமே இருப்பீங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு யோகம் செயல்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமையும். அதாவது தானே முன்னேறி தானே உழைச்சி மற்றவர்கள் தயவில் வாழக்கூடாது என்கின்ற எண்ணம் தெளிவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நல்ல அறிமுகங்கள் இன்றைக்கி கிடைக்கும். வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக வெளியூரில் இருக்கிறேன், பூர்வீகத்தில் இல்லை, பூர்வீகத்திற்கு திரும்பி வரக்கூடிய எண்ணங்களும் இல்லை, வெளியூரில் சாதிக்கணும், குறிப்பாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மஞ்சள் நிறமுள்ள பொருட்கள் என்று சொல்லப்படக்கூடிய தங்கம் சார்ந்த, கவரிங் சார்ந்த, உலோகம் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு தொழில் ரீதியிலான நல்ல வாய்ப்புகள் வரும். இந்த தொழிலை எப்படி பண்ணலாம், இந்த தொழிலை எப்படி பண்ணலாம், வாங்க கூட்டா சேர்ந்து பண்ணலாம் என்கின்ற மாதிரியாக பணம் வருவதற்கான வழிகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நாளாக இந்த நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு அரசாங்க அதிகாரிகளுடைய அனுமதி ஆதரவு போன்றவைகளும் இப்போது ஒரு தெளிவாகவே ஏற்படும். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவரை இப்போ தாங்க பழக்கம், கொஞ்ச நாளில் தான், ஆனால் நமக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக உதவிகரமாக இருக்கிறாரு, எனக்கும் அவருக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது என்கின்ற மாதிரியான புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு தன வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீட்டில் இன்னைக்கு ராகு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க. இன்னைக்கு பொதுவாகவே 2ஆம் வீட்டில் ராகு இருந்தாலே தனவரவை தடுத்துத்தான் தருவார் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட மூல விதிங்க. அந்த அமைப்பின் அடிப்படையில் சாயந்தரத்துக்குள்ளே இந்த பணம் வரும்னு எதிர்பார்த்தா சாயந்தரம் வராமல் நாளைக்கு தான் வரும் போல தெரியுது, அல்லது ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் வரும் போல தெரியுது என்கின்ற மாதிரியாக பண வரவுகள் கொஞ்சம் இழுத்து வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் உலோகம் சார்ந்த தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றம். பாத்திரக்கடை வச்சிருக்கிறவங்க, இரும்பு சார்ந்த தொழில் அமைப்போடு தொடர்பு கொண்டவங்க, பழைய இரும்பு, பழைய பாத்திரம், பழைய துணிமணி போன்ற ஒரு வேஸ்டேஜ் பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருக்குமே நிறைவான நல்ல வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தன்னை விட வயதில் மூத்த அல்லது அதே நேரத்தில் தனக்கு நேர் எதிரான மதம் இனம் கொண்டவர்களோடு ஒரு பங்குதாரர்களாக இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே பங்கு அமைப்புகளில் இருந்து வந்த மனவேற்றுமைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையும். தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலே ராகு இருந்தாலும் கூட புத்துணர்ச்சியான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா ராகுவை குருபார்த்து கொண்டிருக்கிறார் இல்லையா, ஜென்மச்சனி வேற விலகி விட்டது இல்லையா, எல்லாவற்றிலையும் ஒரு நிதான போக்கு கொண்டவர்கள் கூட இன்றைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக காரியத்தை அப்படியே முடிச்சு கொடுக்கக்கூடிய, காரியத்தை முடித்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
பொதுவாகவே ராகு கேதுக்கள் ராசியோடு சம்பந்தப்பட்டாலே உங்களுக்கு தொலைதூர இடங்கள் மேலே இன்றைக்கி ரொம்ப ஆர்வங்கள் வரும். வெளிநாட்டுக்கு போகணும், வெளி மாநிலத்திற்கு போகணும், அதன் மூலமாக பொருள் சம்பாதிக்கணும், அங்கே போய் படிக்கணும் என்கின்ற மாதிரியாக இருக்கின்ற இடத்தை விட்டு, பிறந்த ஊரை விட்டு வெளியே சென்று பிழைக்கக்கூடியதற்கான வாய்ப்புகள், அதற்கான ஆர்வங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பச்சை நிற பொருட்களால் இன்றைக்கு லாபங்கள் வரக்கூடிய தன்மைகள் உண்டு. நர்சரி தாவரங்கள் போன்ற சொல்லுவோம் இல்லையா, விதைகள் அல்லது இந்த வேளாண்மை தொழில் சம்பந்தப்பட்டவைகள், பசுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உரம் சார்ந்த விஷயங்கள், கால்நடை தீவனங்கள் போன்றவைகளோடு தொடர்பு கொண்டவர்கள் அனைவருக்குமே கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு வியாபாரத்தில் டல்லான தன்மைகள் அத்தனையும் விலகி தொழில் முன்னேற்றம், வியாபார முன்னேற்றம் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய யோக நாளாக, எல்லா தடைகளும் விலகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடம் 6ஆம் இடத்துல இன்றைக்கு ராகு கேதுக்கள் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. செலவுகள் மட்டுப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாக 12ல் சுபர்கள் இருந்தால் செலவுகள் அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்தோடு சுபர்கள் தொடர்பு கொண்டு பார்வை அமைப்புகள் இருந்தாலும் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராகு 12ல் இருந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக 12ஆம் இடத்துடைய நல்ல செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கைக்கு தேவையான செலவுகள், சம்பளத்தை வாங்கி அல்லது பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்க முடியாது இல்லையா, பணம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகி கொண்டு தானே இருக்கும். எப்படிப்பட்ட செலவுகள் வருது அப்படிங்கிறதான் ரொம்ப முக்கியம். அதுவும் மீனராசி இந்த போன ஒரு 2 மாசமாவே பார்த்தீங்கன்னா அசுப செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய தேவையற்ற சில விஷயங்கள் தான் வந்தது. இன்னையிலிருந்து அது கொஞ்சம் விதிவிலக்காக கொஞ்சம் மாறி நல்ல செலவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கு உண்டு. தாராளமாக செலவு பண்ணக்கூடிய அளவிற்கு வருமானமும் கண்டிப்பாக வரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவின் மூலமாக எதிர்ப்புகள் விலகக்கூடிய தன்மைகளும் இப்போது உண்டுங்க. தேவையில்லாமல் நம்மளை போய் பகைச்சிக்கிட்டு, தேவையில்லாமல் நம்மளை போட்டு கொடுத்துக்கிட்டு, தேவையில்லாமல் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு ஒரு வார்த்தை நம்ம யோசிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான தேவையற்ற சில விஷயங்கள் இன்றிலிருந்து விலகக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கலக்கங்கள் இருந்தாலும் கூட எதையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் விருச்சிகம் வரையிலான 8 லக்னக்காரர்களுக்கு என்ன தொழில் அமையும் என்பதை பார்த்துட்ட நிலைமையில காலபுருஷனுடைய 9வது லக்னம்னு சொல்லப்படக்கூடிய தனுசு லக்னக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அமைப்புகள் அமையும்ன்றதை இன்னைக்கு பார்த்துடலாம். தனுசு லக்னத்திற்கு ஜீவன அதிபதினு சொல்லப்படக்கூடிய 10ஆம் அதிபதி, அதாவது தொழில் வியாபாரம் போன்றவைகளை குறிக்கக்கூடியவர் புதன்க. 6ஆம் அதிபதி வேலையை குறிப்பார்னு சொல்லப்படுகிறது. அப்போ அந்த 6ஆம் அதிபதி சுக்கிரனாக வருவார். ஆனால் பொதுவாக 10ஆம் இடத்தை தான் நம்ம வேலைக்கும் சேர்த்து எடுத்து பார்ப்போம். அப்போ புதன் அதீத சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் நம்முடைய ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் படிப்பு போன்ற அமைப்புகள் அவருக்கு அமையும் என்கின்ற விதியின் அடிப்படையில் புதன் அதீத சுபத்துவமாக இருந்தால் தனுசு லக்னக்காரர்களில் பெருவாரியானவர்கள் புதன் சார்ந்த துறைன்னு சொல்லப்படக்கூடிய கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்டு, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் பொருட்கள் சம்மந்தப்பட்டது, அல்லது ஏதேனும் ஒரு விதத்தில் கமிஷன் ஏஜென்ட்னு சொல்கிறோம் இல்லையா, கன்சல்டிங், அறிவை விற்று புத்திசாலித்தனத்தை விற்று பிழைக்கக்கூடிய தொழில்களில் பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. ஆனால் எல்லா லக்னக்காரர்களுக்கும் எல்லா தனுசு லக்னக்காரர்களும் இதே இடத்துல இதே மாதிரியான தொழில்களில் இருப்பாங்களான்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்கங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் ஒருவேளை சூரியன் வலுத்திருக்கிறார், சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார், சூரியன் ஒரு நிலையில் சுக்கிரனை அஸ்தங்கப்படுத்தி குருவின் பார்வையிலையோ பௌர்ணமி சந்திரனுக்கு நேரடியோ இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா இவர்கள் அதிகாரம் என்று சொல்லப்படக்கூடிய அரசு பதவிகள்லையோ எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கரண்ட் சார்ந்த விஷயங்களில் இவங்க இருப்பாங்க. ஆக அந்தந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய காரக தொழில் தாங்க கண்டிப்பாக அமையும். பொதுவாக தனுசு லக்னக்காரர்களுக்கு வேலையில் விருப்பம் இருந்தால் அவர்கள் கலைத்துறையில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க, அல்லது இசை சார்ந்த விஷயங்களில் சுக்கிரன் சார்ந்த பெண்கள் மட்டுமே அணியக்கூடிய சில பொருட்களுடைய ப்ரொடக்ஷன் போன்ற விஷயங்கள்லையும் இருப்பாங்க. ஆக ஒருவருடைய தொழிலை கணிப்பதற்கு முன்பு இப்போது நான் சொன்ன அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தொழில்கள் அவருக்கு வரிசையாக யோக தசைகள்னு சொல்லப்படக்கூடிய அந்த கிரகத்தின் அந்த லக்னத்தினுடைய 5-9 தசைகள் நடந்தால் மிகப்பெரிய அளவில் இந்த விதி சரியாகவே இருக்குங்க. உதாரணமாக சூரிய, சந்திர, செவ்வாய், ராகு, குரு போன்ற தசைகள் அடுத்தடுத்து வருமாயின் அந்த லக்னத்தில் தனுசு லக்னத்தில் பிறந்தவருக்கு எந்த கிரகம் அதீத சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய தொழில் அமையும். அல்லாது அவயோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி, புதன், சுக்கிரனுடைய தசைகள் நடக்குமாயின் 2ஆம் நிலை சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அதற்கு செகண்ட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கிரகத்துடைய தொழில் அமையுங்க.
பொதுவாகவே தனுசு லக்னக்காரராக பார்த்தீங்கன்னா நேர்மையானவர்களாக இருப்பாங்க. ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட அன்ஃபிட்டுன்னே சொல்லிடலாம் இவங்களை. ஏன்னா தொழில் பண்ணுவதற்கு முழுக்க முழுக்க நேர்மையானதாக இருக்காது. எந்த ஒரு வியாபாரம் பண்ணுறவரும் எந்த ஒரு தொழில் பண்ணுறவரும் கொஞ்சம் சில விஷயங்களை மறைச்சி தான் பேச வேண்டியிருக்கும். ஒரு வியாபாரம் பண்ணுறவர் முழுக்க முழுக்க உண்மை சொல்லித்தான் ஒரு பொருளை விற்கிறாருன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. ஒரு விளம்பரம் வருகிறது என்றாலே அது முழுக்க முழுக்க நம்பகத்தன்மை இல்லாததுன்னு நம்ம எல்லாருமே அதை நினைக்கிறோம் இல்லையா? அதே மாதிரியாக தொழில் ரீதியிலாக சில விஷயங்களை மனசாட்சிக்கு உட்பட்டு தான் செய்யணும் என்கின்ற எண்ணங்களை உடைய இந்த தனுசு லக்னக்காரர்களுக்கு எல்லா தொழில்களும் கண்டிப்பாக கை கொடுத்து விடுவதில்லை. எதுலேயுமே தப்பு பண்ணாத ஒரு நிலைமையில தான் இந்த தனுசு லக்னக்காரங்க இருப்பாங்க. அதனால இவங்க நேரடியான வியாபாரமாக பண்ணாமல் அறிவால் புத்திசாலித்தனத்தால் பிழைக்கக்கூடிய தொழிலமைப்புகளை கொண்டவர்களாக பெரும்பாலான தனுசு லக்னத்தில் பிறக்கிறவங்க இருக்கிறாங்க என்பது தாங்க உண்மை. நாளைக்கு மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தகைய தொழில் அமையும் என்பதை பார்த்தல்லாங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.